சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் இதே வானிலை தொடருமா அல்லது ஏதேனும் மாற்றம் இருக்குமா என்பது குறித்து வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களிடம் பேசி வரும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தாம்பரம், பூண்டி, ரெட் ஹில்ஸ், தாமரைப்பாக்கம், புழல் 9 சென்டிமீட்டர் பெய்யப்போகுது. இன்று காலை 5:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடலில் சென்னைக்கு கிழக்கே நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தற்பொழுது மத்திய மேற்கு வங்கக்கடலில் நெல்லூருக்கு தென்கிழக்கே 170 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற்று ஆந்திரா மற்றும் ஒடிசா கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யலாம். கனமழையை பொறுத்தவரையில் வட கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன மற்றும் மிக கனத்த மழை இருக்கக்கூடும். தென் தமிழகத்தை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தமிழகத்தை விட்டு நகர்ந்து செல்வதால் படிப்படியாக மழையின் அளவு குறையும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கேளம்பாக்கத்தில் 23 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. பொன்னேரி 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தற்பொழுது நெல்லூருக்கு தென்கிழக்கு, நெல்லூருக்கு நம்மளை தாண்டி போயிருக்கு. நெல்லூருக்கு தென்கிழக்கு 170 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அங்கிருந்து வலுப்பெற்று வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து புயலாக மாறி தெற்கு ஆந்திரா அந்த ஒரிசா கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கிறோம். Now we are not expecting it since it is moving away from our coast. மீனவர்கள் வட தமிழகம் மற்றும் ஆந்திர கடற்கரையை கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார். மீனவர்கள் வட தமிழகம் மற்றும் ஆந்திர கடற்கரை பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார். சென்னை cloudy sky with intermittent rainfall and slowly it will decrease from today evening onwards. Currently we expect this one like this. Recently 2010 it will be there. Repeat for English. சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் தெரிவிக்கையில் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யும் என்றும் வட கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவித்திருக்கிறார்.